போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவனை அடிச்சு கொள்றீங்க, உங்க மேல குண்டாஸ் போடலாமா? தலைமை காவல் நிலைய அதிகாரி இருக்கார், டிஜிபி இருக்கார், டிஜிபி மேல குண்டாஸ் போடலாமா? வெறுமனே அடிச்சிருந்தா பிரச்சனை இல்ல, கொலை பண்றீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்றீங்கல்ல. நீங்க உங்களை நம்பி உள்ளார வந்தா நீங்க கொலை பண்ணி அனுப்புறீங்கன்னா அது என்ன கசாப்பு கிடையாது? போலீஸ் ஸ்டேஷனா அல்லது கசாப்பு கிடையாது. நீங்க ஒரு கொலை செஞ்சு விட்டு எவ்வளவு நிமிர்ந்து நடக்கிறீங்க. சென்னை நகரத்துல திருட்டு நடக்கலையா? ஏன்னா இந்த காவல்துறை கையை கிழிச்சுக்கிட்டாங்களா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எவ்வளவு குற்றங்கள், இந்த குற்றங்களின் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த கஞ்சா வியாபாரிக்கு நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த விபச்சார விடுதி மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? ஏன்னா உங்க கமிஷனர் என்ன மனுஷன் தானா இல்ல அவர் அதற்கு மேலையா? சென்னை மாநகர காவல்துறைக்கு சிந்திக்கிற திறனே இல்லாமல் போயிருக்கிறது. யார் எதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அப்ரோஸிற்கு மட்டும் கெடுதல் செய்யவில்லை, தமிழக காங்கிரசிற்கு எதிராக கெடுதல் செய்த, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த காவல்துறை கெடுதல் செய்திருக்கு. அப்ரோஸ் கருப்பு கொடி காட்டி இருந்தால் கூட தவறில்லை. ஏன் கருப்பு கொடி காட்டக்கூடாதா? இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுகிறோம், ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுகிறோம். அவர்களெல்லாம் சிரித்துக் கொண்டே அதை கடந்து செல்கிறார்கள். ஒரு கமிஷனருக்கு கருப்பு கொடி காட்டினா அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இல்லையா? என்ன ஜனநாயகம் இருக்கிறதா? சர்வாதிகாரமா? இது தமிழக முதலமைச்சர் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்கிற ஒரு அற்புதமான முதலமைச்சர். எவ்வளவோ விஷயங்களை அவர் சரிவர செய்கிறார், எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துகிறார். அவருடைய ஆட்சியில போய் ஒரு காவல்துறை இப்படி செய்கிறது என்று சொன்னால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மிகப்பெரிய சர்வாதிகாரம். இந்த காவல்துறை என்ன நினைக்கிறார்கள் நான் கேட்கிறேன். சென்னை நகரத்துல கஞ்சா விக்கலையா? சென்னை நகரத்துல விபச்சாரம் நடக்கலையா? சென்னை நகரத்துல திருட்டு நடக்கலையா? ஏன்னா இந்த காவல்துறை கையை கிழிச்சுக்கிட்டாங்களா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எவ்வளவு குற்றங்கள், இந்த குற்றங்களின் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த கஞ்சா வியாபாரிக்கு நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த விபச்சார விடுதி மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த சூதாட்ட கிளப் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? எந்த ரவுடி கும்பல் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க? சென்னையில இவ்வளவு கொலைகள் நடந்ததே, அந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் மீது நீங்க குண்டாஸ் போட்டிருக்கீங்களா? இதுல மட்டும் சென்னை நகர காவல்துறை என்ன இவ்வளவு ஆர்வம் காட்டிருக்கிறீங்க? ஏன்னா உங்க கமிஷனர் என்ன மனுஷன் தானா இல்ல அவர் அதற்கு மேலையா? அவர் என்ன கடவுளுக்கு மேலையா? ஜனாதிபதிக்கு மேலையா? பிரதமருக்கு மேலையா? முதலமைச்சருக்கு மேலையா? ஜனநாயகத்தில் கருப்பு கொடி காட்டலாங்க. கமிஷனர் வரும்போது கருப்பு கொடி காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலேயாவது இருக்கா? சட்டம் ஒழுங்கு அதனால் கெடுவதில்லை. நீங்க இது என்ன முறை? ஒரு கோர்ட் ஒரு நீதிமன்றம் அந்த பையனுக்கு பெயில் கொடுத்திருக்கு. நீதிமன்றம் ஒருத்தவங்களுக்கு பெயில், நீங்க போட்ட வழக்கில் அவங்க பெயில் கொடுத்திருக்கிறாங்க. நீதிபதி அந்த பையனுடைய சமூக வலைதளத்தினுடைய எல்லா பதிவுகளையும் பார்த்துவிட்டு இதுல சட்டத்திற்கு புறம்பானது எதுவும் இல்லை, ரேஷன் கடை சரியா செயல்படலன்னு போராடி இருக்கிறார், சாலை குண்டும் குடுமையாக இருக்கிறது என்று போராடி இருக்கிறார், தெருவிளக்கு எரியவில்லை என்று போராடி இருக்கிறார், சாக்கடைகள் ஒழுங்காக இல்லை, ட்ரைனேஜ் மோசமா இருக்குன்னு சொல்லி போராடி இருக்கிறார். இதெல்லாம் தப்பு இல்லை, அவருக்கு பெயில் கொடுக்கிறேன்னு பெயில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெயிலை வாங்கிட்டு அவர் கோர்ட்டில் வாசப்பள்ள கீழே இறங்கும் பொழுது இன்னும் 2 கேஸை போட்டு அவர் நீங்க குண்டாசில் புக் பண்றீங்க. அந்த அளவிற்கு என்ன தவறு செய்திருக்கிறார்? சரி, ஏதாவது சில விஷயங்கள்ல அவர் எல்லை மீறி நடந்திருந்தாலோ, அத்துமீறி போயிருந்தாலோ, ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருந்தாலோ ஒரு வழக்கு போடலாம், நியூசன்ஸ் கேஸ் ஒன்று போடலாம். போட்டு சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களை அழைத்து உங்கால் இதை மாதிரி இருக்காரு கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிருக்கலாம். விமர்சிப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எல்லை தாண்டி விமர்சிக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். ஒரு சின்ன வழக்கும் போட்டிருக்கலாம், நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கலாம். இல்ல ஒரு 2 நாள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில வச்சிருந்து விட்டுருக்கலாம். நீங்க குண்டாஸ் போடுற அளவுக்கு போறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு கொலை வழக்குகள் நடந்திருக்கின்றன, லாபம் கருதி கொலை சென்னையில் எவ்வளவு நடந்திருக்கு? அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? ஏதாவது அப்பாவிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுடைய சென்னை மாநகராட்சியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலுடைய தலைவர் மற்றும் சிலரை அழைத்து கொண்டு அவர் போயிருக்கிறார். நீங்க அவங்கள உட்கார வச்சு கூட பேசல. ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் மற்ற கவுன்சிலர்களோடு போய் அப்சல் விஷயமா ஒரு போலீஸ் அதிகாரியை சந்திக்க போனா நிக்க வச்சு பேசி அனுப்புறீங்க. அப்ரோஸ் விஷயத்தில் இதுதான் நடந்திருக்கு.
ஒரு மாநகராட்சி கவுன்சிலர், கவுன்சிலுடைய தலைவர் என்பவர் என்ன அவ்வளவு குறைவா உங்களுக்கு படுறாரா? அப்படின்னா இந்த போலீஸ் யாரை தான் உட்கார வச்சு பேசுவீங்க? யாருடைய கருத்தை தான் நீங்க கேட்பீங்க? இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வெறுமனே ஒரு விதிமீறல் என்பது மட்டுமல்ல, இது ஒரு ஆணவம். இது காவல்துறைக்கு இருக்கிற ஒரு ஆணவம். நம்ம எதை வேணாலும் செய்யலாம், நம்ம எதை செஞ்சும் அரசாங்கத்துக்கிட்ட அதை நியாயப்படுத்தலாம், முதலமைச்சர் கேட்டால் அவர்கிட்ட அதை நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆணவ உணர்வு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பல வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேரை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொண்டிருக்கிறீங்க? எவ்வளவு பேர்? அஜித் குமார். இது என்ன நியாயம்? இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவனை அடிச்சு கொள்றீங்க, உங்க மேல குண்டாஸ் போடலாமா? ஃபெலிக்ஸ், நான் என்ன சொல்றேன், இந்த ஊர் இவர் தலைமை காவல் நிலைய அதிகாரி இருக்கார், டிஜிபி இருக்கார், டிஜிபி மேல குண்டாஸ் போடலாமா? நீ தலைவராக இருக்கிற இடத்துல தான் இது நடந்திருக்குன்னா அவர் மேல குண்டாஸ் போட்டு அவரை உள்ளார வைக்கலாமா? கொலை பண்றீங்களே, வெறுமனே அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, கொலை பண்றீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்றீங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷன் நீதி வழங்குகிற இடம், ஒரு அப்பாவி நம்பிக்கையோடு செல்கின்ற ஒரு இடம் அது. ஏன்னா மற்ற இடங்கள் தனி மனிதர்களை மற்றவர்களை நம்பி போக முடியாது. ஆனா ஒரு காவல்துறையை நம்பி போகலாம் என்பதுதான் நமக்கு காலம் காலமாக நம்முடைய மரபுகள் சொல்லி வந்திருப்பது. நீங்க உங்களை நம்பி உள்ளார வந்தா நீங்க கொலை பண்ணி அனுப்புறீங்கன்னா அது என்ன கசாப்பு கிடையாது? போலீஸ் ஸ்டேஷனால் அது கசாப்பு கிடையாது. நீங்க ஒரு கொலை செஞ்சு விட்டு எவ்வளவு நிமிர்ந்து நடக்கிறீங்க. இதே நீதியை எங்களுடைய கட்சி தோழர் கேட்டால் நீங்க அவர் மேல குண்டாஸ் போடுறீங்க. நீங்க வெறுமனே அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தா அவரை 2 அடி அடிச்சு 2 நாள் நீங்க கஸ்டடியில் வச்சிருந்தா கூட நாங்கள் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். காங்கிரஸ் அப்படியெல்லாம் உள்ள தலையிடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மற்றவர்களை விட காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா காலங்களிலும் நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் அவர்கள் அப்ரோஸ் அவருடைய துணைவியாரிடம் பேசினார், தொலைபேசியில் பேசியிருக்கார். நான் இங்கே வருவதற்கு முன்பு எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருடையும் நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் செல்வப்பிரதையிட்ட பேசியிருக்கிறேன், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் அவர்களிடம் பேசியிருக்கிறேன், டெல்லியிலேயும் நான் பேசியிருக்கிறேன். இது நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு அப்பாவி மீது நீங்கள் இதை செய்திருப்பது தவறு என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நான் சென்னை மாநகர காவல்துறை மீது நான் குற்றம் சுமத்துகிறேன். உங்களுக்கு ஜனநாயக உணர்வே கிடையாது. நீங்க அந்த உடையில இருக்கிற பொழுது நீங்க உங்களை ஒரு சர்வாதிகாரியா நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருப்பதாக நீங்கள் தவறாக கருதுகிறீர்கள். உங்களுக்கு அது மாதிரிலாம் அதிகாரம் கிடையாது. உங்களுடைய துப்பாக்கியோ உங்களுடைய கைத்தடியோ அப்பாவிகளுக்கு எதிராக செயல்படுமே ஒழிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுரியவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அப்படி செயல்படாது முயற்சித்தால் அதை நாங்கள் தகர்த்தெறிவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நாங்கள் இது சம்பந்தமாக விரைவில் முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் வெளியூர்களில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்த பிறகு எல்லோரிடமும் கலந்து பேசி இது சம்பந்தமாக முதல்வரை சந்தித்து இது இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஒரு தோழருக்கு மட்டுமல்ல, இதை போன்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா மனநிலைகளையும் உடைத்தெறிய வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்வதாக இருக்கிறோம். இல்லை, தவறு அது நீங்கள் தவறாக சொல்றீங்க. எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இது சம்பந்தமாக அவர்களோடு பேசியிருக்கிறார், அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார், போலீஸ் கமிஷனரோடு பேசியிருக்கிறார், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்களோடையும் பேசியிருக்கிறார். அவர்கிட்ட அவங்க மறைமுகமா ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்றாங்க. அதை அவர் நம்பி இருக்கிறார். எனவே அவரையும் அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். அவங்க முதலமைச்சரை மட்டும் ஏமாத்தல, எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரையும் அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. அதை நம்பிட்டோம் நாங்க. அதுதான் என்னன்னா, ஒரு அரசாங்கம் என்பது லட்சக்கணக்கானவர்களை வைத்து பணியாற்றுகிறது. இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையினுடைய நிருபராக இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்கறதுக்காக நீங்கள் மெனக்கிட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க.
உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்று சொல்லிட்டோமா உங்களுக்கு திருப்தியாக போய்விடும், அற்புதமான ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி அல்ல. அரசாங்கத்தில் லட்சக்கணக்கானவர்கள் பணியாற்றுகிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்கிறார், ஒரு வருமான வரித்துறை அதிகாரி என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் அரசாங்கம் அவருடைய கவனத்திற்கு சென்ற பிறகுதான் அவர்கள் செய்வார்கள். இப்போ உதாரணமாக அரசு எவ்வளவு நியாயமாக நடந்து கொள்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கல்லூரி மாணவன் மீது இன்னொரு கல்லூரி மாணவன் ஒரு காரை ஏற்றி கொண்டுட்டான். அப்படி கொண்டவன் திமுகவினுடைய முக்கியமான ஒரு தலைவருடைய பேரன் என்கின்ற காரணத்தினால் அவனை கைது செய்யாமல் இருந்தாங்க. முதலமைச்சருக்கு அது தெரிஞ்ச உடனே உடனடியாக அவனை கைது செய்ய சொல்லி அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுலேயும் நாங்கள் அதுதான் கேட்கலான் இருக்கிறோம். என்ன கேட்கலான்னா, இதில் யார் குண்டாஸ் போட்டாங்களோ அவங்கள முதல்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கேட்கலான் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சிக்காரவங்களையே கைது செய்ய சொல்லிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துருக்கிறீங்க. எனவே இதுலேயும் இந்த போலீஸ் அதிகாரி மீது நீங்கள் நடவடிக்கை, இது குண்டாஸுக்கான தண்டனையா? இது குண்டாஸ் எதுக்கு போடணும்னு இருக்குல்ல. ஒரு தவறுனா சாராயம் காய்ச்சறது, பிட்பாக்கெட் அடிக்கிறது, கொலை முயற்சி அல்லது கொலை செய்தல், திருடுவது, ரேப் பண்ணுறது, இதுதான் கஞ்சா விற்பது. நீங்கள் ஒரு சமூக நன்மை கருதி சாக்கடையை சுத்தம் பண்ணுங்க, இந்த ரேஷன் கடையில் சக்கரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாலை சரியாக இல்லை, இதை போன்ற கோரிக்கைகளை திரும்ப திரும்ப சொல்கிறவன் தான் ஒரு சமூக புரட்சியாளர். இந்த நாட்டில் நம்ம யாரையெல்லாம் புரட்சியாளர்னு சொன்னோமோ அவங்கெல்லாம் யாரு? இதை மாதிரி பொது நன்மைக்காக போராடியவர்கள் தான். எனவே இவருடைய போராட்டத்தில் என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்லையே. இது குண்டாஸ் போடுவதற்கான குற்றம் இல்லைல்ல. அரசாங்க நடைமுறை இதை குற்றமாக கருதினால் இது ஒரு சின்ன தண்டனை கொடுங்க. அதை அவர் நீதிமன்றத்தில் அவர் எதிர்கொள்றார். ஆமாமா, இது இன்னும் நாம அவர்களுடைய கவனத்திற்கு பெரிதாக கொண்டு செல்லவில்லை. கொண்டு சென்ற பிறகு இது சரிப்படுத்தப்படும். நீங்க எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு. போலீஸ் நம்ம ஒன்று செஞ்சுட்டோம் அது இதோட முடிஞ்சிடும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. எல்லா செயல்களுக்கும் அதற்கு எதிரான ஒரு செயல் இருக்கிறது, அதற்கு இணையான ஒரு அழுத்தம் இருக்கிறது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். அது உண்டு. அது இதில் சென்னை மாநகர காவல்துறை மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்கு. நாங்கள் இதை எங்கே வேணாலும் போய் சந்திப்போம், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்னைக்கு என்னன்னாங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நடந்து செல்கிற பொழுது அவருடைய நகை பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் போலீஸ் நிற்க முடியுமான்னா நிற்க முடியாது. ஆனால் யார் யார் பிட்பாக்கெட் அடிப்பான், யார் யார் தங்க சங்கிலியை பறிப்பான், யார் யார் எந்தெந்த குற்றங்கள் செய்வான் என்பதெல்லாம் காவல்துறைக்கு அத்துப்படி. அவங்க அதையெல்லாம் முன்கூட்டியே அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோ அல்லது அவர்கள் வெளியே நடமாட முடியாதபடி செய்திருந்தாலும் இந்த குற்றங்கள் நடந்திருக்காது. அவங்கள விட்டுடுறாங்க. இதை மாதிரி எங்கள் தோழர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. காங்கிரஸ் பணிகள் நன்றாக இருக்கிறது. கிராம காங்கிரஸ் கமிட்டிகளுக்கு நாங்கள் புத்துயிர் அளித்திருக்கிறோம். வாக்குச்சாவடி கமிட்டிகளை புதுப்பித்திருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறார்கள். மாநில தலைவரும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் அதை மேற்பார்வையிடுகிறார்கள். நாங்களும் எல்லா இடங்கள்லையும் பணியாற்றுகிறோம். எங்களுடைய பணி ஆக்கப்பூர்வமாக திறமையாக செயல்படும். அதாவதுங்க, நீங்கள் உப்பை தின்றால் தண்ணீர் குடித்து தான் ஆகும். ஓபிஎஸ் நல்ல மனுஷன்தான், பெரிய மனுஷன்தான். உப்பை தின்னுட்டாரு, தண்ணி குடிச்சுதான்.